ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா ரசம் சாதம் தான். இதுக்காக நம்ம தனியா சாதம் வைக்கணும், ரசம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம இன்னைக்கு ஒன் பார்ட் ரெசிபியா தாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசம் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அன்னைக்கு 3/4 கப் அரிசி, 1/4 கப் போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசியும் பருப்பும் ஊறுற டைமில் நம்ம ரசத்துக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, 1 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிறப்பவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி நம்ம புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்துருந்தேன். அதனால் நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் இருந்தது. ஸோ தண்ணி 4 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் ரசம் பொடி இருந்ததுன்னா அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு இருக்கும். அது என்னன்னா அது மோஸ்ட்லி ரசம் சாதமாக தான் இருக்கும். ஸோ அதையே நம்ம ரொம்ப சீக்கிரமாக 1 பார்ட் ரைஸாக செஞ்சிடலாம்.
பாருங்கள் நம்மளுடைய ரச சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நல்லா தாராளமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய ரச சாதம் ரெடி. இப்போ நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 4 டம்ளர் 4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு இது கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருந்தால், அதாவது இலக்கமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அப்படி வேணுங்கிறவங்க 4 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் 5லேருந்து 6 டம்ளர் கூட தண்ணி வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டாக நீங்கள் கலந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த டைம் கூட வெந்நீர் சூடு பண்ணி இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரச சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம வெறும் அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.